Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. UPSC Prelims 2025 காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஜாகிரஃபி ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாத்தையுமே நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனாக இன்றைக்கான செஷனையும் நம்ம பார்க்கலாம், ரைட்டா? ஸோ லாஸ்ட்டு செஷன்ஸில் வந்து பார்த்துருந்தோம்னா நம்ம டெம்பரேட் சைக்ளோன்ஸ், அந்த டெம்பரேட் சைக்ளோன்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸாக எதெல்லாம் இருக்குது, தென் ஃப்ரான்டோஜெனசிஸ்னால் என்ன, ஃப்ரான்டோஜெனசிஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு ஏர் மாசஸ்ன்றது எந்த வகையில் அதுக்கான இனிஷியேட்டிவ் மெக்கானிசத்தை க்ரியேட் பண்ணுதுன்றதெல்லாம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தென் அதோடு சேர்த்து ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸுக்கும் டெம்பரேட் சைக்ளோன்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனாக இன்றைக்கான செஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், ஓகேவா? ஸோ கண்டென்சேஷன் அண்டு ரெயின்ஃபால். கண்டென்சேஷன் அண்டு ரெயின்ஃபால். இதில் கண்டென்சேஷன்ன்றது என்னது? இட் இஸ் ஜஸ்ட் தி ஆப்போசிட் ஆஃப் எவாப்ரேஷன். ஸோ நம்மளுடைய என்டையர் கிளைமேட்டிக் ஃபினாமினாவையுமே டிட்டர்மைன் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ரோல் எது ப்ளே பண்ணோம்னா ரெயின்ஃபால் ப்ளே பண்ணும், ஓகேவா? ஸோ ஒரு ரீஜனுடைய ஈக்கலாஜிக்கல் சர்வைவபிலிட்டியோ அல்லது ஈகோசிஸ்டம் எந்த அளவுக்கு வந்து அது இருக்கணுன்றதை டிசைட் பண்ணுறதுல ரெயின்ஃபாலுக்கு ஒரு முக்கியமான ரோல் உண்டு. ஸோ அப்படி அந்த ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடியது என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அடிப்படையாக வச்சு நடக்குது, ஓகேவா? ஸோ என்னென்ன ப்ராசஸ் அதுக்குள்ளார வந்து இன்வால்வ் ஆகுது, ஸோ அதன் அடிப்படையில் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றத இந்த செஷனில் டீட்டெயில்டாக பார்ப்போம், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மழை வரணும்னா அதுக்கு முதல்ல அந்த ஏர் காலமில் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கணும் அல்லது ஹியூமிடிட்டி கண்டென்ட் இருக்கணும், ஓகேவா? ஸோ அந்த ஈரப்பதம் தான் எவாப்ரேஷன் மூலியமாக இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் தான் ஒன்ஸ் இட் ரீச்சஸ் தி ஹையர் ஆல்டிடியூட் க்ளவுட்ஸாக கன்வெர்ட் ஆகி கண்டென்சேஷன்ன்ற ப்ராசஸ் மூலிமா திரும்ப நம்மளுக்கு ரெயின்ஃபாலாக வருது. ஸோ அந்த மாதிரி ரெயின்ஃபாலை தவிர்த்துட்டு வேறு என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன் இருக்குதுன்றதையும் டீட்டெயில்டாக பார்ப்போம், ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டினா என்னது? ஈரப்பதம், மாய்ஸ்சர் கண்டென்ட். ஒரு ஏர் மாலிகுல் எடுத்துக்கிட்டோம்னா அல்லது ஒரு ஏர் பார்சல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கோ, எந்த அளவுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கோ, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு வந்து ரெயின்ஃபால்ன்றது டிட்டர்மைன் ஆகும், ஓகேவா? ஸோ அப்படி ஹியூமிடிட்டின்றது ஃபர்தராக எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதோட டிஃப்ரென்சஸ் என்ன, அந்த டிஃப்ரென்சஸை அடிப்படையாக வச்சு எப்படி கண்டென்சேஷன்ன்ற ப்ராசஸ் நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமிடிட்டி பர்சே அதனுடைய சிம்பிள் டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். ஹியூமிடிட்டி இஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் தி ஏர், ஓகேவா? ஒரு ஏர் எடுத்துக்கிறோம் அல்லது ஒரு ஏர் பார்சல் அல்லது ஒரு ஏர் காலம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எவ்வளோ அளவுக்கு வாட்டர் வேப்பர் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு ஏரோடைய மாய்ஸ்சர் கண்டென்ட்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் ஆஃப் தி சிஸ்டம். எந்த ரீஜியனில் எவ்வளோ அளவுக்கு ஹியூமிடிட்டி இருக்கணுன்றதை டிசைட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறது டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். ஸோ இது நம்ம லாஸ்ட் செஷன்லேயே பார்த்துருந்தோம். ஒரு ஏர் மாஸை எடுத்துக்கிட்டோம்னா ஏர் மாஸ்ன்றது என்னது? லார்ஜர் வால்யூம் ஆஃப் ரீஜன்ஸ்க்கு இருக்கக்கூடிய எக்ஸ்டென்சிவாக இருக்கக்கூடிய ஒரு லார்ஜர் மாஸ் ஆஃப் ஏர் தான் நம்ம ஏர் மாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஏர் மாஸுக்குமே தனக்குன்னு எந்த ஒரிஜினல் கேரக்டரிஸ்டிக்ஸும் கிடையாது. அது எந்த ரீஜனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ, அது டெசர்டிஃபைட் ரீஜனாக இருக்கா, வாஸ்ட் ஓஷனாக இருக்கா அல்லது பிளெயின் ரீஜனாக இருக்கான்றதை பொறுத்து, கான்டினென்டலாக ஓஷனான்றதை பொறுத்து அது வார்ம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கக்கூடிய மாய்ஸ்ட் ஏர் மாஸா அல்லது ட்ரை ஏர் மாஸான்றது டிசைட் ஆகும். லாட்டிடியூடினல் பொசிஷனை பொறுத்து ட்ராபிக்கல் ரீஜனா, டெம்பரேட் ரீஜனா அல்லது போலார் ரீஜனான்றதை பொறுத்து அது வார்ம் ஏர் மாஸா கோல்டு ஏர் மாஸான்றது டிசைட் ஆகும். ஸோ அப்போது ஒரு ஏர் மாஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை டிசைட் பண்ணுறதுக்கே அங்கே இருக்கக்கூடிய லேண்ட் ஃபார்ம்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டராக இருக்குது. ஸோ அதே தான் ஒரு ஏர் பார்சலோட ஒரு ஏர் காலமுடைய ஹியூமிடிட்டி அல்லது ஈரப்பதத்தை டிட்டர்மைன் பண்ணுறதுல டெம்பரேச்சரோட ரோல் பெரிய லெவலில் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் சிஸ்டத்தை அடிப்படையாக வச்சு தான்
எந்த அளவுக்கு வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குன்றது டிசைட் ஆகும். ஸோ அந்த ஹியூமிடிட்டியில் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, the amount of actual water vapor per unit of air is known as absolute humidity and is expressed in grams per cubic meter of air. ஓகேவா? ஸோ ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர் பார்சல் எடுத்துக்கிறோம். ஒரு கியூபிக் மீட்டர்னா ஒரு கியூபிக் மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு வால்யூம் இருக்கக்கூடிய ஒரு ஏர் பார்சல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எவ்வளோ அளவுக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர், எவ்வளோ வெயிட் ஆஃப் மாய்ஸ்சர் இருக்கோ அதுதான் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. ஆக்சுவலாக அந்த ஏர் பார்சலில் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கோ அதை அந்த கிவன் டெம்பரேச்சரில் மெஷர் பண்ணுறது தான் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. ஆக்சுவல் வாட்டர் வேப்பர் பெர் யூனிட் ஏரியா ஆஃப் ஏர் இஸ் known as absolute humidity and expressed in grams per cubic meter of air. For example, if the absolute humidity of air is 10 grams, it means that 1 cubic meter of that air holds 10 grams of moisture in the form of water vapor. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏர் பார்சல் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஏர் பார்சல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ஃபேஸ், ஒரு வார்மர் ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ்னு வச்சுக்கலாம். ஒரு வார்ம் ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்னால் இங்கே இந்த ஏர் பார்சலோடைய டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கலி எப்படி இருக்கும்? டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும். ஏன்னா இன்கம்மிங் சோலார் ரேடியேஷன் சொல்லக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அல்லது இன்சோலேஷன் வந்து லேண்டை ஹீட் பண்ணி இந்த ஹீட்டு லேண்டை திரும்ப ரீரேடியேட் பண்ணக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை வச்சு தான் ஒரு ரீஜனுடைய டெம்பரேச்சர் டிசைட் பண்ணப்படுதுன்றதை நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி ஒரு வார்மர் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு ஏர் பார்சல் அதனுடைய வால்யூம்ன்றது எதை பொறுத்து டிசைட் பண்ணப்படும்? அதனோட டெம்பரேச்சரை பொறுத்து டிசைட் பண்ணப்படும். ஸோ அப்போது டெம்பரேச்சர் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு ஏர் பார்சலோடைய வால்யூமும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அதனால் அதிகமான மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி அதனுடைய கெப்பாசிட்டியை கணக்கு வைக்காமல் அது எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஆக்சுவல் வாட்டர் வேப்பர் மாய்ஸ்சரை அது கிவன் டெம்பரேச்சரில் ஹோல்ட் பண்ணியிருக்கோ அதை தான் அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஏர் பார்சல் 10 கிராம்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குதுன்னா இந்த 10 கிராம்ஸு தான் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. ஓகேவா? அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. ஸோ ஒரு ஏர் பார்சலில் ஆக்சுவலாக ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பரை தான் நம்ம அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்றதே எதை பொறுத்து டிசைட் ஆகுது? டெம்பரேச்சரை பொறுத்து டிசைட் ஆகுது. அப்போது டெம்பரேச்சர் ஆஃப் அ ரீஜியன் இன்க்ரீஸ் ஆக அதனோட மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வால்யூம் ஆஃப் ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அதிகமான மாய்ஸ்சர் அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி ஒரு வார்மர் ஓஷானிக் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஏர் பார்சலில் லார்ஜர் வால்யூமும் இருக்கும், ஹையர் மாய்ஸ்சரும் இருக்கும். அப்போ அப்சல்யூட் ஹியூமிடிட்டி ஆட்டோமேட்டிக்கலி ஹையராக இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் தி ஏர் கேன் ஹோல்ட் when saturated at different temperatures. Saturated at different temperatures என்னன்னா saturation என்னது? அதுக்குன்னு ஒரு லிமிட்டை ரீச் ஆகிடுச்சுன்றது தான் அர்த்தம். ஸோ ஒரு கிவன் டெம்பரேச்சரில் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் அல்லது 20 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஏர் பார்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏர் பார்சல் எவ்வளோ மேக்ஸிமம் அதனால் மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் தான் சேச்சுரேஷன் பாயிண்ட். சேச்சுரேஷன் பாயிண்ட்னா அதனுடைய டோட்டல் கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் அதனுடைய வாட்டர் வேப்பரை ஹோல்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ அதுதான் சேச்சுரேஷன் பாயிண்ட்டு நம்ம சொல்லலாம். அப்போ தான் த ஏர் கெட் சேச்சுரேட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது வாட்டர் வேப்பரோடைய ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஏர் எதை பொறுத்து டிசைட் ஆகுதுன்னா அது இருக்கக்கூடிய ரீஜனுடைய டெம்பரேச்சரை பொறுத்து அல்லது அந்த ஏர் பார்சலுடைய டெம்பரேச்சரை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 0 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வரைக்கும் -30, -20, -10 you can observe the
grams of water vapor per kg of dry air at saturation. ஓகேவா? ஸோ எவ்வளோ கிராம்ஸ் 1 கிலோ ஆஃப் ஏர், 1 கிலோ ஆஃப் சேச்சுரேட்டட் ஏர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 1 kg ஆஃப் சேச்சுரேட்டட் ஏரில் எத்தனை கிராம்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கோ அதை தான் நம்ம வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னு எடுத்துக்கிறோம். அப்போ அந்த கிராம்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட்டு இந்த டெம்பரேச்சர் கூட கூட அந்த கிராம்ஸ்ன்றது கூடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 30 டிகிரி செல்சியஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 30 டிகிரி செல்சியஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 30 டிகிரி செல்சியஸில் மேக்ஸிமம் கிராம்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னா ஒரு 30 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ் இருக்க போகும்போது அதனால் ஒரு 2.5 கிராம்ஸ் தான் இருக்குது. 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ண போகும்போது ஒரு 7.8, அல்லது 20 டிகிரி செல்சியஸ் இருக்க போகும்போது நியர் டு 14 கிராம்ஸு, 30 டிகிரி செல்சியஸ் இருக்க போகும்போது நியர் டு 25 கிராம்ஸு. அப்போது when the temperature keeps on increasing, the absolute humidity அல்லது amount of water vapor per kg of a saturated air is keeps on increasing அப்படின்றதா இதில் உள்ள ரிலேஷன். அப்போ அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்றது டெம்பரேச்சரை பொறுத்து, டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் பார்சலை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு ஹியூமிடிட்டி இருக்குது. அந்த ஹியூமிடிட்டி எதுனா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஓகேவா? ரிலேட்டிவ் பேர்லேயே இருக்குது ரிலேட்டிவ். இது வந்து அப்சல்யூட்னா ஒரிஜினலாக எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இருக்கோ அது அப்சல்யூட்னு சொல்லிட்டோம். ரிலேட்டிவ்னா இன்னொன்று கூட ரிலேட் பண்ணி தானே சொல்லணும். அப்போ அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்ன டெஃபினிஷன் பார்ப்போம். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி absolute humidity, அதாவது actual amount of water vapor present in the given air at a given temperature என்றத நியூமரேட்டரா வச்சுட்டு humidity relative capacity, that is amount of water vapor that can be held by the same air at the same temperature அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னதுன்னா moisture holding capacity of that air, retentive capacity of that air. இப்போ ஒரு ஏர் பார்சல் எடுத்துக்கிறோம். இந்த ஏர் பார்சலில் ஒரு 25 டிகிரி செல்சியஸில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 25 டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சரில் எந்த வேரியேஷனும் இல்லாமல் இந்த கியூபிக் வால்யூம் ஆஃப் ஏர் பார்சலால் ஒரு 20 கிராம்ஸ், ஓகேவா, 20 கிராம்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரை அதனால் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இந்த ஏர் பார்சல் அதனுடைய மேக்ஸிமம் ஹோல்டிங் கெப்பாசிட்டியாக 20 கிராம்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்க முடியும்னா அதுதான் அதனுடைய ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி அல்லது ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பட் இப்போ ப்ரெசண்ட்டாக அதில் எவ்வளோ தான் கிராம்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும்னா 10 கிராம்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 கிராம்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 கிராம்ஸ்ன்றது என்னது? ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் அல்லது வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் தட் ஏர். இதுதான் என்னது? அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. அப்போது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்றது என்னென்னா அப்சல்யூட் ஹியூமிடிட்டி டிவைடட் பை அதனுடைய மேக்ஸிமம் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. ஓகேவா? அப்போது இந்த மாதிரி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வரப்போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இன்ட்டு 100 போட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜாக பார்க்க போகும்போது 50% இருக்கும். ஸோ relative humidity is always expressed in percentage. Absolute humidity is expressed in terms of grams. ஏன்னா absolute humidity ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அதுதான். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அது டிவைடட் பை அந்த ஏரால் மேக்ஸிமம் எவ்வளோ கிராம்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்க முடியும் வித் தட் கிவன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வேரியாக மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வேரி ஆகும். அப்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அதனுடைய மேக்ஸிமம் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை அடிப்படையாக வச்சு அப்சல்யூட் ஹியூமிடிட்டி டிட்டர்மைன் பண்ணோம்னா அதுதான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் when an air, if the same air is holding 22 கிராம்ஸ், ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறாங்க? ஒரு ஏர் காலமு, அந்த ஏர் காலத்தில் அதனோட மேக்ஸிமம் ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி 22.2 கிராம்ஸ் இருக்குது. பட் ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு? 11.1 கிராம்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக 50% வரும். இப்போது
இதே வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரியில் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். ஓகேவா, 25 டிகிரி பார்த்துருந்தோம். இப்போது இதே கிவன் டெம்பரேச்சரில் if the same air is holding 22 grams of water vapor at the same temperature, the relative humidity will be 100%. இப்போது 11.1 கிராம்ஸுக்கு பதிலாக அப்சல்யூட் ஹியூமிடிட்டியும் 22 கிராம்ஸ் இருக்குது, அதோடைய ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி 22.2 கிராம்ஸ் இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது 100% வரும். அப்போ இந்த 100% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எப்போ ரீச் ஆகுதோ, ஓகேவா, when the relative humidity reaches 100% னா அதனுடைய நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஈக்குவல் ஆகுதோ, at that point is called as saturation point or dew point. The temperature at which a given sample of air becomes fully saturated is called dew point or saturation point. அதனால அந்த ஏர் பார்சலால் அதுக்கு மேலே 1 மில்லிகிராம் ஆஃப் மாய்ஸ்சரை கூட அதனால் ஹோல்ட் பண்ண முடியாது. because it has reached its threshold limit. அதனுடைய மேக்ஸிமம் சேச்சுரேஷன் பாயிண்டான 22 கிராம்ஸை ஹோல்ட் ஆகிடுச்சுன்னா அதுதான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அட் 100%ன்னு அர்த்தம். அப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எப்போ 100% ரீச் ஆகுதோ அந்த பாயிண்ட், அந்த டெம்பரேச்சர் தான் சேச்சுரேஷன் பாயிண்ட் அல்லது டியூ பாயிண்ட். அந்த பாயிண்டில் தான் ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷனான கண்டென்சேஷன் நடக்கும். ஓகேவா, அப்போது எப்படி எந்த காரணத்தினால அந்த ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டின்றது குறைய ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்றது கூடும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஃபேஸ் லெவலில் ஒரு ஏர் பார்சல் எடுத்துக்கிறோம். ஓகேவா, சர்ஃபேஸ் லெவலில் ஒரு ஏர் பார்சல் எடுத்துக்கிறோம். அங்கே வந்து அதனோட டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதனோட டியூ பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, 18 டிகிரி செல்சியஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஏர் பார்சல் 18 டிகிரி செல்சியஸுக்கு குறையிற வரைக்கும், அதனால் இந்த ஏர் பார்சலுடைய டெம்பரேச்சர்ன்றது 18 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகிற வரைக்கும் அதனோட மாய்ச்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை அதனால் ரீட்டைன் பண்ணிக்க முடியும். அதாவது அதோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100%க்கான பாயிண்ட்டாக 18 டிகிரி செல்சியஸை சொல்கிறாங்க. இப்போ இந்த ஏர் பார்சல் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஏர் பார்சலில் சர்ஃபேஸில் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய இடத்துல 10 கிராம்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர் இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தோம்னா அதனுடைய மேக்ஸிமம் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து 20 கிராம்ஸ் வரைக்கும் அந்த ஏர் பார்சலால் ஹோல்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் கூட இருக்கும். டெம்பரேச்சர் கூடுதுன்னா அதோட மாய்ச்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஹையராக இருக்கும். அப்போ மாய்ச்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஹையராக இருக்குன்னா அதனோட ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டி 20 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னா ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் மாய்ச்சர் எவ்வளோ இருக்கும், 10 கிராம் தான் இருக்கும்னா இங்கே ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி சர்ஃபேஸ் லெவலில் எவ்வளோ இருக்கும், 50% இருக்கும். நமக்கு தான் தெரியும், கீழே வந்து ஆட்டோமேட்டிக்கலி டெம்பரேச்சர் அதிகரிக்க ஏரோடைய டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். ஸோ when ஏரோடைய டென்சிட்டி குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி தட் ஏர் வில் பி எலிவேட்டட் above. ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் ரீஜனில் நம்ம பார்த்துருந்தோமா, ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜனில், ரைட்டா, ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜனில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால கீழே சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஏர் எல்லாமே லோ டென்சர் ஏராக மாறி மேலே எலிவேட் ஆகுன்றதை பார்த்துருந்தோமா, ரைட்டா. ஸோ அப்படி பார்த்த அந்த ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு எது முக்கியமான ரீசனாக இருந்தது, ஹை டெம்பரேச்சர் தான் ரீசனாக இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் அதிகரிக்க ஏரோட டென்சிட்டி குறைஞ்சி இட் ரைசஸ் அபவ். ஸோ அந்த ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டோடைய இன்னொரு நேம் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேவா, ஸோ ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு இன்னொரு நேம் இருக்குது. அந்த நேமு அதனுடைய காம்னஸ் அடிப்படையாக வச்சு சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன நேமுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஓகேவா, ரைட். இப்போ இங்கே பார்ப்போம். அப்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறப்போ, ரைட்டா, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறப்போ மாய்ச்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 50% இருக்கும். இப்போ மேலே போகுது, இந்த ஏரே மேலே போகுதுன்னா இப்போது ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் மாய்ச்சரில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, அப்சல்யூட் ஹியூமிடிட்டியில் எந்த சேஞ்சஸும் இருக்கும். கீழே இருக்க போகும்போது 10 கிராம்ஸ் ஆஃப் மாய்ச்சர் கண்டென்ட் அதை ஹோல்ட் பண்ணியிருக்குன்னா மேலே போக போகும்போதும் அந்த 10 கிராம்ஸ் ஆஃப் மாய்ச்சர் அப்படியே தான் இருக்கும். பட் கீழே இருக்குல்ல ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டின்றது குறைஞ்சிக்கிட்டே வரும்.
ஏன்னா டெம்பரேச்சர் குறையுது. இங்கே போகும்போது 24 டிகிரி செல்சியஸ் ஆகுது. ஓகேவா? 24 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ண போகும்போது இப்போ என்ன ஆகும்? 2/3. அப்போது கிட்டத்தட்ட 66%, 66.6% தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கூடும். அப்போ என்ன ஆகுது? கீழே இருக்கக்கூடிய ஏரு மேலே ரைஸ் ஆக டெம்பரேச்சர் குறையுது. டெம்பரேச்சர் குறையிறது எதன் அடிப்படையில் குறையுது? நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரி இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் தான் சோர்ஸ் ஆஃப் தி டெம்பரேச்சர் ஃபார் தி அட்மாஸ்பியர். அப்போ சர்ஃபேஸ்லேருந்து மேலே போக டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும். என்ன ரேட்டில் குறைஞ்சிக்கிட்டே வரும்? நார்மல் லாப்ஸ் ரேட். ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் ஆன் அண்ட் ஆவரேஜ் குறையிறது தான் நார்மல் லாப்ஸ் ரேட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ அப்போது டெம்பரேச்சர் மேலே போக டெம்பரேச்சர் குறையும், மாய்ச்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் குறையும். அப்போ இங்கே 20 கிராம் மாய்ச்சர் அதனால் ஹோல்ட் பண்ண முடியுதுன்னா மேலே போகும்போது 15 கிராம்ஸ் தான் அதனால் ஹோல்ட் பண்ண முடியும். அப்சல்யூட் ஹியூமிடிட்டி எவ்வளோ மாய்ச்சர் ஏற்கனவே ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அது அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். அப்போது இங்கே ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 50% இருந்தது 66.6% மாறுது. இன்னும் மேலே அந்த ஏர் ரைஸ் ஆகுது. இப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும்? அதனோட மாய்ச்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்றது 15 கிராம்லேருந்து இன்னும் 10 கிராம் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் போய் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆகும். இது ரீச் ஆகக்கூடிய டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும்? 18 டிகிரி செல்சியஸ். அப்போது 18 டிகிரி செல்சியஸ் தான் அதனுடைய சேச்சுரேஷன் பாயிண்ட். 30 டிகிரி செல்சியஸ் சர்ஃபேஸில் இருக்க போகும்போது அது சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆகாது. ஆனால் மேலே போக டெம்பரேச்சர் குறைய மாய்ச்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறைய ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆகும். ஒன்ஸ் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆகிடுச்சுன்னா அதனுடைய எந்த டெம்பரேச்சரில் அந்த பாயிண்ட் ரீச் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன சொன்னோம்? டியூ பாயிண்ட் ஆர் சேச்சுரேஷன் பாயிண்ட்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஏர் பார்சலை பொறுத்த வரைக்கும் 18 டிகிரி செல்சியஸில் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆகிடுச்சு. இப்படி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆன அந்த பாயிண்டில் தான் கண்டென்சேஷன் வில் டேக் பிளேஸ். அப்போ கீழே இருக்கக்கூடிய மாய்ச்சர் கண்டென்ட்டு மேலே போய் கண்டென்சேஷன் மூலியமாக திரும்ப நீராகவே கீழே வர்றது தான் நம்ம கண்டென்சேஷன் அல்லது ரெயின்ஃபால்னு சொல்கிறோம். ஸோ அப்படி ரெயின்ஃபாலை தாண்டி இன்னும் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன் என்னென்ன அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ கண்டென்சேஷனுடைய சிம்பிள் டெஃபினிஷன் என்ன? கண்டென்சேஷன் இஸ் தி ரிவர்ஸ் ஆஃப் எவாப்ரேஷன். எவாப்ரேஷன்னா நீராவியாக மாறுறது. திஸ் சேஞ்ச் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் மாய்ஸ்சர் from invisible water vapor to visible liquid water or solid or ice state is known as condensation. அப்போ ஒரு நீர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டோம்னா when temperature is getting increased it is evaporated into gas. ஓகேவா? அப்படி எவாப்ரேட் ஆன அந்த கேஸ் திரும்ப டெம்பரேச்சர் குறைய போகும்போது கண்டென்சேஷன் நடக்கும். இந்த கண்டென்சேஷன் எந்த டெம்பரேச்சரில் நடக்குதோ அந்த டெம்பரேச்சரை பொறுத்து அது சாலிடாக இருக்கணுமா லிக்விடாக இருக்கணுமான்றது டிசைட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா வாட்டருடைய பாய்லிங் பாயிண்ட்டு 100 டிகிரி செல்சியஸ் நமக்கு தெரியும். அப்போ 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அது ஹீட் ஆகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாட்டரெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். எவாப்ரேட் ஆன வாட்டரு ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னது? 0 டிகிரி செல்சியஸ். அப்போது ஒருவேளை இந்த கண்டென்சேஷன்ன்றது 0 டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில், அதாவது ஒரு 5 டிகிரியோ 10 டிகிரியோ எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்போது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆகி அதன் மூலியமாக அந்த வாட்டர் வேப்பர் என்ன ஃபார்மில் கன்வெர்ட் ஆகும்? வாட்டராக லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். ஒருவேளை அந்த கண்டென்சேஷனு அல்லது அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டு ஒரு -5 டிகிரியில் தான் நடக்குது. -5 டிகிரி ரீச் ஆகக்கூடிய ஹைட்டில் போனதுக்கு அப்புறம் தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்றது 100% ரீச் ஆகுதுன்னா அப்போது அது டைரெக்டாக என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஏன்னா 0 டிகிரி தான் ஃப்ரீசிங் பாயிண்ட். அப்போ 0 டிகிரிக்கு கீழே போன டெம்பரேச்சரில் டியூ பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? ஸ்னோவாகவோ ஐஸாகவோ கன்வெர்ட் ஆகும். ஸ்னோவாகவோ ஐஸாகவோ கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த கேஸே, அதாவது வாட்டர் வேப்பர்ன்ற கேஸே ஐதர் 0 டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருந்தால் வாட்டராகவோ 0 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருந்தால் ஸ்னோவாகவும் ஐஸாகவும் கன்வெர்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம்? கண்டென்சேஷன். ஓகேவா? இதே ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு சாலிடே டைரெக்டாக கேஸஸாகவும் மாறலை, கேஸே டைரெக்டாக சாலிடாகவும் மாறேன். கேஸஸ் டைரெக்டாக சாலிடாக மாறுறதுல தான் ஒன் பார்ட் வந்து நம்ம கண்டென்சேஷன்னு சொல்கிறோம். அந்த கண்டென்சேஷன் தான் இன் தி ஃபார்ம் ஆஃப் டெபாசிஷன் ஐஸாவோ ஸ்னோஃப்ளேக்ஸாகவோ வந்து விழுவுறது. ஓகேவா? ஸோ இதே ஒரு கேம்ஃபர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கற்பூரத்தை எடுத்துக்கிட்டோம்னா கேம்ஃபர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சாலிட் டு கேஸ். டேரெக்டாக அதை பற்ற வச்சிட்டோம்னா டேரெக்டாகவே கேஸாக மாறுது இல்லை. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் சப்ளிமேஷன் சொல்லுவோம். சப்ளிமேஷன், ரைட்டா? தென் அதுக்கப்புறம் ஐஸ் டு லிக்விடு டு ஐஸ், மெல்ட்டிங் அண்டு ஃப்ரீசிங். ஓகேவா? இந்த மெல்ட்டிங் பாயிண்ட்டும் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை பொறுத்து தான் அது நடக்கும். அப்போ கண்டென்சேஷன்ன்றது என்னது? கண்டென்சேஷன் டேக்ஸ் பிளேஸ் when temperature of the air falls below dew point, and is controlled by relative humidity of the air and the rate of cooling. When the relative humidity reaches 100%, அதாவது அதனுடைய அப்சல்யூட் ஹியூமிடிட்டியும் மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டியும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா தென் இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்றது 100% ஆகும். எந்த டெம்பரேச்சரில் ஆகுதோ அது டியூ பாயிண்ட்டு. அந்த டியூ பாயிண்ட்டுக்கு மேலே நடந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கண்டென்சேஷன். புரியுதுங்களா? அப்போ கண்டென்சேஷன்ன்றது கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி சொல்லக்கூடிய இந்த கண்டென்சேஷனு ஃபர்தராக என்னென்ன ஃபார்ம்ஸில் அது இருக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? கண்டென்சேஷன்ன்றது வெறும் ரெயின்ஃபால் மட்டும் கிடையாது, இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் அந்த கண்டென்சேஷன் நடக்குது. சாலிடா லிக்விடா அப்படின்றது அது எந்த ரீஜனை பொறுத்து எந்த கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்குன்றதை பார்ப்போம். அப்போ சிம்பிளாக என்னது? இஸ் தி ரிவர்ஸ் ஆஃப் எவாப்ரேஷன். திஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மாய்ஸ்சர் ஃப்ரம் இன்விசிபிள் வாட்டர் வேப்பர் டு விசிபிள் லிக்விட், அதாவது either வாட்டர் ஆர் சாலிட் ஐஸ் ஆர் ஸ்னோ ஸ்டேட் இஸ் known as condensation. இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன் அப்படின்றது ரெண்டு குரூப்பிங்காக பிரிக்கலாம். ஒரு குரூப் என்னன்னா கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ குரூப்ஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் பிளேஸ் வேர் இட் இஸ் அக்கரிங். எந்த இடத்துல இந்த கண்டென்சேஷன்ன்றது நடக்குதோ அதை பொறுத்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். on the ground or on the natural objects such as leaves of plants or trees and grassesல நடக்கிறது. டியூ, ஃப்ராஸ்ட், ஃபாக், மிஸ்ட், ஸ்மாக் இது எல்லாமே கிரவுண்ட் லெவல்லையே நடக்கக்கூடிய கண்டென்சேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இது நமக்கு தெரிஞ்சது. கீழே இருந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸோடு அட்டாச் ஆகி மேலே போய் கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகி மேலே போனதுக்கப்புறம் அந்த கிளவுட்ஸு கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலிமா ரெயின்ஃபாலாக வரதுன்றது ஜெனரலாக நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ். அப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டா, இப்போ இது எல்லாமே என்னதுன்னா சர்ஃபேஸ், அதாவது சர்ஃபேஸை ஒட்டி ஒன்று சர்ஃபேஸுக்கு மேலேயே நடக்கிறது, இல்லைனா சர்ஃபேஸை ஒட்டி இருக்கக்கூடிய ஏர் பார்சல்லையே நடக்கிறது அல்லது அட்மாஸ்பியர்லேயே நடக்கிறது. கிளவுட்ஸ்ன்றது என்னது? அதே ஏர் மேலே வரைக்கும் ரைஸ் ஆகி போய் கண்டென்சேஷன் நடந்து திரும்ப ரெயின்ஃபாலாக வர்றது. ஓகேவா? அப்போது இந்த டியூ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஒவ்வொன்றா டியூனா என்ன, ஃப்ராஸ்ட்னா என்ன, ஃபாக்னா என்ன, மிஸ்ட்னா என்ன, ஸ்மாக்னா என்னன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது இடத்த பொறுத்து டிசைட் ஆகிறது. ஓகேவா? கிளவுட்ஸை பொறுத்த வரைக்கும் இன் சிம்பிள் என்னது, நமக்கு தெரிஞ்ச காமன் சென்ஸ் என்னது, டஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்கணும். அந்த ஒவ்வொரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸோடையும் மாய்ஸ்சர் கண்டென்ட்டு போய் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை சுற்றி அட்டாச் ஆகிடும். இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸோடு சுற்றி அட்டாச் ஆகிறது தான் ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியைன்னு சொல்லுவோம். ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை. ஒவ்வொரு மைனூட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டை தன்னோட அட்டாச் பண்ணி இதனோட லார்ஜர் காம்பினேஷனில் உருவாகிறது தான் கிளவுட்ஸு. அப்போ இந்த கிளவுட்ஸே ஆஸ் அ ஹோல் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். இப்படி இருக்கக்கூடிய இந்த கிளவுட்ஸ் மேலே ரைஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் இஸ் கெட்டிங் லோவர். When temperature is getting lower, moisture holding capacity is getting decreased. So relative humidity will reach 100%, which results in rainfall. அதே டியூனா என்ன ஏதுன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ரைட்டா? ஸோ எப்படி இடத்த பொறுத்து ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறாங்களோ அதே மாதிரி டெம்பரேச்சரை பொறுத்து 0 டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருந்தால்
அது இன் வாட்டர் ஃபார்மில் தானே இருக்கும். அந்த மாதிரி கண்டென்சேஷன் மே டேக் பிளேஸ் அக்கார்டிங் டு தி டெம்பரேச்சர் when the dew point is below freezing point or below 0 degree Celsiusனா அது என்னவா இருக்கும்? ஃப்ராஸ்ட் ஆகவோ ஸ்னோவாகவோ அல்லது சிர்ரஸ் கிளவுட்ஸ். சிர்ரஸ் கிளவுட்ஸ்னால் ஹை ஆல்டிடியூட் கிளவுட்ஸ். ஓகேவா? ஸோ அதே வந்து எபவ் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஓகேவா? இது வந்து பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, இது வந்து எபவ் ஃப்ரீசிங் பாயிண்ட். அபவ் ஃப்ரீசிங் பாயிண்டான 0 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வாட்டர் ட்ராப்லெட்ஸான டியூ ஆகவோ மிஸ்ட் ஆகவோ ஃபார்ம் ஆகவோ ஆர் சம் கிளவுட்ஸ் ஆகவோ ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போது கண்டென்சேஷன்ன்றது 2 வகையாக சொல்லலாம். எந்த டெம்பரேச்சரில் நடக்குது, 0 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நடக்குதா 0 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே நடக்குதான்றதை பொறுத்து டிவைட் பண்ணலாம். எந்த இடத்துல நடக்குது, கிரவுண்டில் நடக்குதா அல்லது க்ளோசர் டு தி சர்ஃபேஸ் நடக்குதா அல்லது ஹையர் ஆல்டிடியூடில் நடக்குதான்றதை பொறுத்தும் டிஃபர் ஆகும். ஸோ அப்படி இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டியூ, ஃப்ராஸ்ட்டு, ஃபாக் இது எல்லாத்தையும் பற்றியும் ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டியூவை பார்ப்போம். இப்போ டியூனா என்னதுன்னா சிம்பிள் டெஃபினிஷன், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் டெபாசிட்டட் வாட்டர் ட்ராப்லெட்ஸ். இது என்னது? வாட்டர் ட்ராப்லெட்ஸ். ஏன்னா 0 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்குது, அப்படினாலே வாட்டராக தானே இருக்கணும். வாட்டர் ட்ராப்லெட்ஸ் டெபாசிட்டட் ஆன் தி கூல் சர்ஃபேஸ் ஆஃப் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஸ்டோன்ஸ், கிராஸ் அண்ட் லீவ்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கே தெரியும் டியூஸ் பனித்துளிகள் நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார இருந்து ஒரு சில்வர் வெசல் எடுக்கிறோம் அல்லது ஒரு சில்வர் வாட்டர் பாட்டில் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளார இருந்து அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 15 மினிட்ஸ் அல்லது 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலோ அல்லது வெசலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஒட்டி இருக்கும். கரெக்டாக? இது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ அந்த சில்வர் வெசலை சுற்றி அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எப்படி வந்துச்சு? வெளியிலேருந்து யாராவது ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்களா? கிடையாது. அப்போது அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்ன்றது அந்த வெசலை சுற்றி இருக்கக்கூடிய ஏரோட மாய்ஸ்சர் கண்டென்ட்டாக தான் இருந்திருக்கு. கரெக்டாக? அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டு அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி வெசல் கூட அட்டாச் ஆக போகும்போது அதனுடைய டெம்பரேச்சர் குறைஞ்சி, ஏன்னா இது கூலாக இருக்கும். எதனால்? ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால கூலாக இருக்க போகும்போது இப்போ என்ன பண்ணும்? இப்போ இந்த சர்ஃபேஸை ஒட்டி இருக்கக்கூடிய ஏர் பார்சல் இருக்குல்ல, இந்த ஏர் பார்சல்குள்ளார மைக்ரோவா மாய்ஸ்சர்ஸ் இருக்குமா? இப்போ இந்த மாய்ஸ்சர்ஸ் என்ன ஆகும்? இது வேப்பர் ஃபார்மில் இன்விசிபிளாக இருக்கும். ஆனால் இது வந்து என்ன ஆகும்? வெரி வெரி கூலர் சர்ஃபேஸாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல அதனுடைய அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்றது அதனுடைய ரிட்டன்டிவ் ஹியூமிடிட்டின்றதும் வேரி ஆகுமா? ஸோ இது வந்து this cooling vessel reduces the temperature of the moisture holding capacity of the air attached to the surface. அப்போ இதை சுற்றி இருக்கக்கூடிய ஏர் எல்லாமே ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆகிடும். ரீச் ஆன உடனே அது கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்கணுமா? கண்டென்சேஷன் ப்ராசஸ்ன்றது நடந்தால் என்ன ஆகும்? வாட்டர் வேப்பர்ன்றது வாட்டராக லிக்விட் வாட்டராக கன்வெர்ட் ஆகும். அப்படி லிக்விட் வாட்டராக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இட் கெட்ஸ் டெபாசிட்டட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆர் இட் கெட்ஸ் அட்டாச்டு டு தி சர்ஃபேஸ். அதை தான் நம்ம வந்து டியூ ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம ஏர்லி மார்னிங்கில் எந்திரிச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய புல்வெளிகள் எல்லாத்துலேயுமே பனித்துளிகள் இருக்கிறதுக்கான காரணமே அந்த டியூ ஃபார்ம்ஸ் தான். ஏன்னா டே ஃபுல்லாக அந்த லேண்டு டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஈவினிங்லேருந்து இட் ஸ்டார்டட் டு லிபரேட் தி டெம்பரேச்சர். அப்போது ஒரு லேண்டு ஏர்லி மார்னிங் அப்போ இட் லிபரேட்ஸ் ஆல் ஆஃப் இட்ஸ் ஹீட். ஓகேவா? ஏர்லி மார்னிங் அப்போ இட் லிபரேட்ஸ் ஆல் ஆஃப் இட்ஸ் ஹீட்டு அண்டு இட் ஸ்டார்டட்ஸ் டு கூல் தி ஏர் அபவ் இட். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரை வந்து கூல் பண்ண ஆரம்பிக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக சர்ஃபேஸ் தான் மாய்ஸ்சர் கண்டென்ட்டோடைய டெம்பரேச்சரை டிசைட் பண்ணுறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது கூல் பண்ண இங்கே வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆகுமா? அப்படி ரீச் ஆனதுக்கப்புறம் அது டியூஸாக வாட்டர் ட்ராப்லெட்ஸாக அப்படியே மேலே வந்து படிஞ்சிரும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து டியூஸ்ன்னு சொல்கிறோம். ஈவன் இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஐபிஎல் பார்ப்போம். ஐபிஎல் பார்க்க போகும்போது ஐபிஎல் எப்போ மோஸ்ட்லி நடக்கும்? நமக்கு ஏப்ரல் மேல நடக்க போகும்போது அது நமக்கு பொறுத்த வரைக்கும் சம்மர் டைம். ஓகேவா? மேட்சஸ் ஈவினிங் 7-7:30 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது 8 மணிக்கு பேட்டிங் ஆரம்பிக்க போகும்போது மோஸ்ட்லி
டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணுவாங்க. ஏன் பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க எடுத்த உடனேனா, T20ல் அதுவும் எடுத்த உடனே பவுலிங் சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேட்டிங் பிடிச்சிட்டோம், செகண்ட் இன்னிங்ஸ் இருக்கப்போ எந்த காரணத்தினால அவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணாங்க, டியூ ஃபார்மேஷன்ஸ் கிரவுண்டில் இருக்குன்னு சொல்லி அந்த டாஸ் வின் பண்ணோடனே பவுலிங்கை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டாவது இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகும்போது லேண்ட் இஸ் ஸ்டார்டட் டு லிபரேட் தி ஹீட். அப்போது அந்த கிரவுண்டில் உள்ள புல்வெளிகள் எல்லாத்தையுமே ஸ்டார்டட் டு கூல் தி ஏர் அட்டாச்சு டு இட். அப்போ அதனோட ரிசல்டண்ட்டாக அப்படியே டியூஸ் வந்து சர்ஃபேஸ் மேலே எல்லாம் படிஞ்சிரும். அப்போ பால் அதில் பட்டு பவுலிங் போடுறதுக்கு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால தான் டாஸை வின் பண்ணோடனே மோஸ்ட்லி டியூவை கன்சிடர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பவுலிங் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த டியூ நடக்கிறது எங்கே தான் நடக்குது? சர்ஃபேஸ்லேயே தான் நடக்குது. எந்த ஸ்டோன்ஸ் இருக்குது, கிராஸஸ் இருக்குது, லீவ்ஸ் இருக்குது, இது எல்லாத்துக்கூடையும் நடக்குது. இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் டியூ. இது வந்து என்னென்ன கண்டிஷன்ஸில் மேஜராக ஃபார்ம் ஆகும்னா கிளியர் ஸ்கை கண்டிஷன்ஸ்னு சொல்கிறாங்க. கிளியர் ஸ்கை அப்படின்னா என்னென்னா ஸ்கைஸ் வித்தவுட் கிளவுட்ஸ். ஓகேவா? ஏன் கிளியர் ஸ்கை கண்டிஷன்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பழைய செஷன்ஸில் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்னு ஒன்று பார்த்துருக்கோம். க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்றது என்னது? இன்கம்மிங் சோலார் ரேடியேஷனான அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் லேண்டில் வந்து பட்டதுக்கப்புறம் இந்த லேண்ட் இஸ் கெட்டிங் ஹீட்டட் அண்ட் இட் லிபரேட்டட் தி ஹீட் இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். அப்போ லிபரேட் ஆகக்கூடிய இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை நம்மளோட அட்மாஸ்பியருக்குள்ளாரே தக்க வைக்கக்கூடிய வேலையை பார்க்கறது தான் என்னது? க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஓகேவா? ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸில் மேக்சிமம் நேச்சுரலி இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸ் எது? வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர். ஓகேவா? ஸோ வாட்டர் வேப்பர். இந்த வாட்டர் வேப்பர் ஆட்டோமேட்டிக்காக என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஆல்டிடியூடில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் தான் நமக்கு என்னது? கிளவுட்ஸ். அப்போது கிளவுட்ஸ் ஒருவேளை ஒரு ரீஜனில் இருந்துச்சுன்னா இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணி திரும்ப ரீஎமிட் டு தி லேண்டுக்கு அனுப்பும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி டெம்பரேச்சர் குறையாது. க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட ப்ரெசன்ஸ் இருக்க டெம்பரேச்சர் குறையாது. டெம்பரேச்சர் குறையாத இடத்துல டியூ ஃபார்மேஷன்ஸ் நடக்காது. அப்போ கிளவுட்லெஸ் கண்டிஷன்ஸ், கிளியர் ஸ்கை கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னா அங்கே என்ன ஆகும்னா இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அப்படியே வந்து இன்கமிங் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அப்படியே வந்துட்டு திரும்ப ரீரேடியேட் ஆக போகும்போது இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி த லேண்ட் இஸ் கெட்டிங் கூலர். கூலாகக்கூடிய லேண்டு தான் டியூ ஃபார்மேஷனுக்கான ஐடியல் கண்டிஷனாக இருக்கும். கரெக்டாக? அதை தான் கிளியர் ஸ்கை கண்டிஷன்ஸ் அண்டு காம் ஏர் கண்டிஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்றது ஹையராக இருக்கிறதா நமக்கு டியூ ஃபார்மேஷன்ஸ் கண்டென்சேஷனுக்கான ப்ராசஸே நடக்கும். கோல்டு லாங் நைட்ஸு. ஓகேவா? கோல்டு லாங் நைட்ஸு இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி. இப்போ இந்த டிசம்பர் எண்டில் என்னது நமக்கு? வின்டர் சால்ஸ்டைஸ் ஃபார் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர். அப்போது லாங்கர் நைட்ஸ் ஆகவும் ஷார்ட்டர் டேஸ் ஆகவும் இருக்கும். டெம்பரேச்சர் ஆப்வியஸ்லி நமக்கு வின்டர் சீசன். அப்போ என்ன நடக்கும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏர்லி மார்னிங்கை விட இப்போ வந்து லேண்ட் இஸ் கெட்டிங் மோர் கூலராக இருக்க ஆட்டோமேட்டிக்கலி டியூ ஃபார்மேஷன்ஸுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ஹையராக இருக்கும். அந்த டியூ திரும்ப என்ன ஆகிடும்? சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் சன்லைட்னால திரும்ப அந்த டியூஸ் எல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் டியூஸுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். தென் அதே சர்ஃபேஸ் லெவலில் இது எல்லாமே அப்போ டியூ ஃபார்மேஷன்ன்றது எங்கே நடக்கும்? மோஸ்ட்லி ஈக்வட்டோரியல் அல்லது ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் நடக்கும். ஏன்னா இங்கே தான் நமக்கு 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழே டெம்பரேச்சர் குறையாது. அதே ஆர்டிக் ரீஜன் எடுத்துக்கிறோம், அண்டார்டிக் ரீஜன் எடுத்துக்கிறோன்ற மாதிரி போலார் ரீஜன்ஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு கிரவுண்டே என்னது? ஐஸால் படர்ந்தது தான். அப்போ அந்த இடத்துல இங்கே வாட்டர் ட்ராப்லெட்ஸாக சர்ஃபேஸ் ஃபுல்லாக பரவுறது அங்கே என்னவா இருக்கும்? ஐஸ் பெல்லட்ஸாக, ஐஸ் கிறிஸ்டல்ஸாகவும் இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஃப்ராஸ்ட். பெர்மா ஃப்ராஸ்ட் கண்டிஷன்ஸ், பெர்மனன்ட்லி ஃப்ரோசன் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க.
So minute ice crystals formed on the cold surfaces when condensation occurs below freezing point 0 degree Celsius கீழே அந்த கண்டென்சேஷன் நடக்க போகும்போது அது சாலிட் ஃபார்ம்ஸா ஐஸ் பெல்லட்ஸா அப்படியே சர்ஃபேஸ் ஃபுல்லாக படர்ந்து இருக்கிறத ஃப்ராஸ்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ஆப்போசிட் டு டியூ. ஏன்னா டியூ வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்கும், ஃப்ராஸ்ட்ன்றது ஐஸ் கிறிஸ்டல்ஸாக இருக்கும். இதே ஃபாகுன்றது என்னது? சர்ஃபேஸை ஒட்டியும் இல்லாமல், சர்ஃபேஸில் இருந்தால் அது டியூ, சர்ஃபேஸை தாண்டி ஹையர் ஆல்டிடியூட் போயிடுச்சு அது கிளவுட்ஸு. பட் சர்ஃபேஸை ஒட்டியும் இல்லாமல் ஹையர் ஆல்டிடியூடும் போகாமல் நம்மளோட நியர் டு தி சர்ஃபேஸ்லேயே இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸோடு அட்டாச் ஆகி கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகாமல் நியர் டு தி கிரவுண்ட்லேயே ஃபார்ம் ஆகிறது தான் என்னது? ஃபாக்ஸ். It is a cloud near or at the ground level formed when air cools suddenly causing the condensation on dust particles. ஓகேவா? ஸோ அப்போ ஃபாகி கண்டிஷன்ஸ், இப்போ நம்மளுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னது? இந்த ஸ்மாக் கண்டிஷன்ஸ் தான். ஃபாகு கூட ஸ்மோக் ஆட் ஆனிச்சுன்னா ஸ்மாகி கண்டிஷன்ஸ். இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் வெஹிகுலர் பொல்யூஷன் அதிகமாக இருக்க போகும்போதும் வின்டர் டைமில் கான்டினென்டாலிட்டி ஆஃப் தி டெல்லி வந்து என்ன பண்ணோம்னா மோர் கூலிங் எக்ஸ்பீரியன்ஸஸை ஏற்படுத்தும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? ஃபாகி கண்டிஷன்ஸும் உருவாகும். அப்போ ஃபாகுன்றது கம்பேரிட்டிவ்லி வெரி வெரி ஹார்ம் டு தி ஹெல்த், அதுவும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அது எஸ்பெஷலி ஸ்மாகாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா. ஓகேவா? ஸோ மிஸ்ட்ன்றது ஜஸ்ட் அதே மாதிரி தான். பட் மிஸ்ட்ன்றது மோஸ்ட்லி மவுண்டெய்னஸ் ரீஜன்ஸில் ஃபார்ம் ஆகும். மாய்ஸ்சர் கண்டென்ட் ஃபாகை விட கூடுதலாக இருக்கும். கண்டெய்ன்ஸ் மோர் மாய்ஸ்சர் தென் ஃபாக். ஈச் நியூக்ளியஸ் இஸ் சரவுண்டட் பை திக்கர் மாய்ஸ்சர் லேயர். அப்போ ஃபாகி கண்டிஷன்ஸ் எவ்வளோக்கு ஃபாக் அதிகமாக இருக்கோ விசிபிலிட்டி ரொம்ப புவராக இருக்கும். அதே மிஸ்ட்டில் வந்து விசிபிலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதே சமயத்தில் மாய்ஸ்சர் கண்டென்ட் கூட இருக்கும். ஸோ ஃபாகும் மிஸ்ட்டும் கான்செப்ட் ஒன்று தான். ஓகேவா? ஸோ நியர் டு தி கிரவுண்டு அல்லது கிரவுண்டை ஒட்டி இருக்கக்கூடிய அப்பர் லேயரில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸோட சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் ஆகி அந்த மாய்ஸ்சர் அது கூட அட்டாச் ஆகி கிளிங் ஆகிடும். அந்த மாய்ஸ்சர் கீழே தண்ணியாகவும் படர்ந்து இருக்காது, மேலே போய் க்ளவுடாகவும் ஃபார்ம் ஆகாது. அப்படி இருக்கிறது தான் ஃபாகி கண்டிஷன்ஸ் அல்லது ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போது கிரவுண்டு லெவலில், கிரவுண்டை ஒட்டி இருக்கக்கூடிய லெவலில், ஹையர் லெவலில் டெம்பரேச்சர் 0 டிகிரிக்கு மேலே, டெம்பரேச்சர் 0 டிகிரிக்கு கீழே, இதை பொறுத்து டியூவா, ஃப்ராஸ்டா, ஃபாகா, மிஸ்டா, க்ளவுட்ஸான்றது வேரி ஆகும். இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன். இப்போ இதுலேயே 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழே போயிடுச்சுன்னா அதுலேயும் சப்டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போது precipitation அப்படின்றது என்ன, அதனோட சிம்பிள் டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். The process where condensed water vapor saturation point reach ஆனதுக்கப்புறம் in the atmosphere grows in size and unable to resist gravity falls to the earth surface. ஓகேவா? ஸோ ஹையர் லெவலில், ஹையர் ஆல்டிடியூட் லெவலில் கண்டென்சேஷன் நடந்ததுக்கப்புறம் ஃபார்ம் ஆகக்கூடிய லிக்விட் ஃபார்மோ அல்லது சாலிட் ஃபார்மோ கிராவிட்டின்ற காரணத்தினால கீழே விழுவதில்லை. அப்படி கீழே விழுவுறதை தான் நம்ம வந்து ப்ரிசிபிட்டேஷன் சொல்லுவோம். ஃபால், ரெயின்ஃபால், ஸ்னோஃபால். ஓகேவா? ரெயின்ஃபால் அல்லது ஸ்னோஃபால். ரெயின்ஃபால்னால் என்னது? ஆட்டோமேட்டிக்காக 0 டிகிரி செல்சியஸுக்கு மேலே நடந்த கண்டென்சேஷன், 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழே நடந்த கண்டென்சேஷனோ ஸ்னோஃபால். So precipitation in the form of water droplets. Here precipitation is in the form of fine snakes or snow. Condensed water droplets grow in size and fall due to gravity. Occurs when the temperature is below 0 degree Celsius and water vapor condenses directly into ice crystals to form snowflakes. அப்போ precipitation-ன்றது என்னது? கண்டென்சேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அது கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ஃபால் ஆனிச்சு, ஃபால் டு தி கிரவுண்ட் சர்ஃபேஸ் நடந்துச்சுன்னா தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் precipitation. அதில் 0 டிகிரி செல்சியஸுக்கு மேலே கண்டென்ஸ் ஆகி கண்டென்சேஷன் நடந்து விழுகிறது ரெயின்ஃபால்னோ, 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழே நடக்கிறது ஸ்னோஃபால்னு சொல்கிறோம். இந்த 0 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே நடக்கக்கூடிய
இந்த ப்ராசஸே ஃபர்தராக இன்னும் 2 சப்டைப்ஸாக இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு பேர் தான் ஸ்லீட்ஸ் அண்ட் ஹெயில் ஸ்டோன்ஸுன்றது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீட்னா என்னென்னா ஃப்ரோசன் ரெயின் ட்ராப்ஸ் ஆர் ரீஃப்ரோசன் மெல்டட் ஸ்னோ வாட்டர் அப்படின்றாங்க. இது எங்கே ஃபார்ம் ஆகும்? வார்ம் ஏர் above freezing point, அதாவது 0 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கிறது, overlies the colder air below freezing near the ground. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம்னா ரைட்டா, சர்ஃபேஸை ஒட்டி இங்கே என்ன இருக்குது? கோல்டர் ஏர் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வார்மர் ஏர் இருக்குது. ஸோ இப்படி கண்டிஷன்ஸை இந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டெம்பரேச்சர் இன்வர்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? டெம்பரேச்சர் இன்வர்ஷன்னு சொல்லுவோம். ஸோ டெம்பரேச்சர் இன்வர்ஷன் எந்தெந்த லேயர்ஸ் ஆஃப் அவர் அட்மாஸ்பியரில் நடக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஓகேவா? அதாவது ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர் அல்லது தெர்மோஸ்பியர், இந்த 4 லேயரில் எந்தெந்த லேயர்ஸில் டெம்பரேச்சர் இன்வர்ஷன்ன்ற கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ சர்ஃபேஸை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கோல்டர் லேயர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோல்டர் லேயர் வந்து -5 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய வார்மர் லேயர் வந்து ஒரு 10 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு 5 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது கண்டென்சேஷன் நடக்கிறது, அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆகிறது இந்த பாயிண்டில் தான் அல்லது இந்த ஹைட்டில் தான் நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% இருக்கும். டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸ்னா இங்கே வந்து கண்டென்ஸ்டு ஃபார்மாக என்னவா கன்வெர்ட் ஆகும்? லிக்விடாக தான் கன்வெர்ட் ஆகும், ரெயினாக தான் கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரெயின் வாட்டர் கிரவுண்டை நோக்கி கீழே ஃபால் ஆகுமா? அப்படி ஃபால் ஆக போகும்போது இட் ஷுட் கிராஸ் தி கோல்டர் லேயர். இந்த கோல்டர் லேயர் என்ன டெம்பரேச்சர் இருக்குது? -5 டிகிரி செல்சியஸ் இருக்குது, 0 டிகிரிக்கு கீழே இருக்குது. அப்போது இந்த ரெயின் வாட்டரு இந்த கோல்டர் லேயரை தாண்டி கிரவுண்டுக்கு வர போகும்போது இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு ஃப்ரோசன் ஃபார்ம். அதை தான் ஸ்லீட்டுன்னு சொல்லுவாங்க. Warm air overlies the colder air near the ground. Rain or melted snow solidifies into small ice pellets as it passes through the colder layer. Okay வா? So இதை தான் நம்ம வந்து ஸ்லீட்டுன்னு சொல்லுவோம். இதே அதே கான்செப்ட் தான், பட் இன்னும் ஸ்லைட்லி டிஃபர் ஆகிறத ஹெயில் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஹெயில் ஸ்டோன்ஸ் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் rounded solid pieces of ice with multiple concentric layers. என்னது? when rainwater passes through colder atmospheric layers, repeated upward and downward movement in the cloud adds layers of ice to the hailstone before it falls to the ground. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ ஸ்லீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வார்மர் லேயரில் கண்டென்சேஷன் நடந்து அது கோல்டர் லேயரை கிராஸ் ஆகி வர போகும்போது அது ஐஸாக கன்வெர்ட் ஆகுன்னு பார்த்துருந்தோம். பட் ஹெயில் ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஹையர் ரீஜனில் ஒரு கிளவுட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிரஸ் கிளவுட்ஸே எடுத்துக்கிறோம், அல்லது வேறு ஏதாவது ஒரு டைப் ஆஃப் கிளவுட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கிளவுட்ஸுக்குள்ளார இருக்கக்கூடிய மைக்ரோ பார்ட்டிகல்ஸுக்குள்ளார கண்டென்சேஷன் நடக்கும். கிளவுட்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸோடு அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ஒவ்வொரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லையுமே கண்டென்சேஷன் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய இந்த கண்டென்சேஷன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னவா இருக்கும்னா, இந்த கிளவுட்ஸுக்குள்ளாரே கண்டென்சேஷன் நடந்து அது வாட்டர் ட்ராப்லெட்டாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ட்ராப்லெட் இஸ் கெட்டிங் கன்வெக்டிவ் மூமெண்ட் வித்தின் தி கிளவுட்ஸ் இட் செல்ஃப். இந்த கிளவுட்ஸே ஆஸ் அ ஹோலாக கண்டென்ஸ் ஆகாமல் அந்த கிளவுட்ஸுக்குள்ளார இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப்லெட்ஸ், கண்டென்ஸ்டான வாட்டர் ட்ராப்லெட்ஸு திரும்ப அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மூமெண்ட்டு டியூ டு கன்வெக்டிவ் மூமெண்ட் மூலியமாக நடக்கும். இந்த கன்வெக்டிவ் மூமெண்ட் என்ன பண்ணும்னா, இந்த வாட்டர் ட்ராப்லெட்டு இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு ஐஸ் பார்ட்டிகல்ஸ் அல்லது ஸ்மால் ஐஸ் பல்லட்ஸாக க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸு இந்த என்டையர் கிளவுடுமே
கண்டென்சேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த என்டையர் கிளவுடுக்குமே அதை ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. அந்த பாயிண்ட்டை ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த சாலிட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஐஸு அப்படியே டைரெக்டாக கீழே வந்து விழுவுறது தான் நம்ம வந்து ஹெயில் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹெயில் ஸ்டோன்ஸ்ன்றது என்னது? இந்த ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ ஹெயில் ஸ்டோன்ஸுன்றதும் ஸ்லீட்டுன்றதும் பிலோ 0 டிகிரி செல்சியஸில் நடந்து அது கிரவுண்டுக்கு வரப்போகும்போது ஐஸ் பெல்லட்ஸாக வந்து விழுவுறது தான் ஹெயில் ஸ்டோன்ஸ் அல்லது ஸ்லீட்டுன்றதை நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன் இருக்குது. ஓகேவா? இது இப்போது டியூன்றது என்னன்னு பார்த்தோம். சர்ஃபேஸை ஒட்டியே மைக்ரோ வாட்டர் ட்ராப்லெட்ஸு படர்ந்து இருந்துச்சுன்னா அது டியூஸு. அதே சர்ஃபேஸுக்கு மேலே ஏரோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸோட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது ஃபாகி கண்டிஷன்ஸ். அதே மவுண்டெய்னஸ் ரீஜன்ஸில் மோர் மாய்ஸ்சர் கண்டென்ட் பட் பெட்டர் விசிபிலிட்டியோடு இருந்துச்சுன்னா அது மிஸ்டி கண்டிஷன்ஸ். இன் தி ஃபார்ம் ஆஃப் ப்ரிசிபிட்டேஷனா, ஓகேவா, இன் தி ஃபார்ம் ஆஃப் ப்ரிசிபிட்டேஷனா அது வாட்டர் ட்ராப்லெட்ஸாக ரெயினாகவே ஃபால் ஆனுச்சுன்னா அது ரெயின்ஃபால். அதே ஒரு கோல்டர் லேயர் வார்மர் லேயரில் கண்டென்ஸ்டான ரெயின் வாட்டரு கோல்டர் லேயரை பாஸ் ஆக போகும்போது அது சாலிடாக கன்வெர்ட் ஆனுச்சுன்னா அது ஹெயில் ஸ்டோன்ஸ் அல்லது ஹெயில் ஸ்டோன்ஸ் அல்லது ஸ்லீட்ஸு. டைரக்டாகவே இப்போது காஷ்மீர் மாதிரியான ரீஜன்ஸில் டைரக்டாகவே வாட்டர் வேப்பர் இஸ் ஸ்ட்ரைட் அவே கன்வெர்டட் இன்டு ஸ்னோ அண்ட் ஃபால்ஸ் ஆன் தி கிரவுண்ட்னா அது ஸ்னோஃபால். அப்போ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன். ஓகேவா? டியூ, ஃப்ராஸ்ட்டு, ஃபாகு, மிஸ்ட்டு, ஸ்லீட்டு, ஹெயில் ஸ்டோன்ஸு, ரெயின்ஃபாலு, ஸ்னோஃபாலு. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன்ஸை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்போ இதில் எல்லாமே பார்த்தது எதுக்காக? டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி ப்ராசஸ் பிஹைண்ட் ரெயின்ஃபால். அப்போது ஏதோ ஒரு வகையில் ஹை டெம்பரேச்சர்னால எவாப்ரேஷன் நடக்கணும். எவாப்ரேஷன் நடந்தால் தான் மாய்ஸ்சர் கண்டென்ட் கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆன மாய்ஸ்சர் கண்டென்ட் ஹேஸ் டு ரைஸ் அபவ். மேலே போனால் தானே டெம்பரேச்சர் குறையும். திரும்ப டெம்பரேச்சர் குறைஞ்சா தானே கண்டென்சேஷன் பாயிண்ட்டை ரீச் ஆகும். கண்டென்சேஷன் பாயிண்ட்டை ரீச் ஆனால் தானே அது ரெயின்ஃபாலாக திரும்ப வரும். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிசிபிட்டேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் ரெயின்ஃபால் எதை அடிப்படையாக வச்சு நடக்குதோ அதை பொறுத்து we have 4 different types of rainfall. அந்த 4 different types of rainfall என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். பேர்லேயே இருக்குது கன்வெக்டிவ் மூவ்மெண்ட், கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். ஓகேவா? அப்போது இந்த கன்வெக்டிவ் ரெயின்ஃபால்னா அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் தான் கன்வெக்ஷன் சொல்லுவோம். இது எங்கே நடக்க வாய்ப்பு இருக்குன்னா ஹை டெம்பரேச்சர் அண்டு ஹை ஹியூமிடிட்டி. இப்போ ஈக்வட்டோரியல் ரீஜன் எடுத்துட்டோம்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஹை டெம்பரேச்சர் என்ன பண்ணும்? இந்த ஹை மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஏரை அப்படியே டைரக்டாக டியூ டு ஹை டெம்பரேச்சர்னால மேலே ரைஸ் ஆகும். வி நோ தட் த அப்லிஃப்டட் ஏர் மேலே போக 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 டெம்பரேச்சர் குறையும். டெம்பரேச்சர் குறைய ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கூடும். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எந்த பாயிண்டில் 100% ரீச் ஆகுதோ அந்த பாயிண்டில் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டெம்பரேச்சர் டியூ பாயிண்ட் ஆர் சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் ஆகும். அது திரும்ப ரெயின்ஃபாலாக விழுவும். ஸோ டியூ டு ஹையர் டெம்பரேச்சர் கீழே இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் ஏர் அப்படியே மேலே ரைஸ் ஆகி திரும்ப ரெயின்ஃபாலாக கீழே விழுந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். இது என்னது? இட் இஸ் அ டெய்லி ஃபினாமினா இன் ஈக்வட்டோரியல் ரீஜியன். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா நம்மள மாதிரியான ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ்க்கு we can observe this type of rainfall during the summer season. நம்மளுக்கு மார்ச் ஏப்ரல் டைமில் வந்து பார்த்தோம்னா சடனாக நம்மளுக்கு நல்ல பகலில் வெயில் அடிச்சுட்டு இருக்கோம். ஒரு 2 மணிக்கெலாம் பார்த்தோம்னா பயங்கர வெயில் இருக்கும். அந்த வெயிலோடைய தாக்கத்தினால என்ன ஆகும்? 4 மணிக்கு we can observe rainfall. 4 o'clock rainfallனு சொல்லுவாங்க. 4 o'clock rainfall. இந்த 4 o'clock rainfall is an example of convectional rainfall.
ஏன்னா கீழே இருக்கக்கூடிய ஹை டெம்பரேச்சர் சடனாக இட் லிஃப்ட்ஸ் தி ஏர் அபவ். மேலே போக 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 டெம்பரேச்சர் குறைஞ்சி கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலியமா அப்படியே ரெயின்ஃபாலை திரும்ப கீழே விழுவும். இது டெய்லி ஃபினாமினாவை ஈக்குவட்டோரியல் ரீஜனில் இருக்கும். நம்மள மாதிரியான ட்ராபிக்கல் கண்ட்ரீஸுக்கு we can observe the convectional rainfall during the summer season. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு டைப் ஆஃப் ரெயின்ஃபால். அடுத்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஓரோ அப்படின்னாலே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஓரோஜெனிக் மூவ்மெண்ட்ஸ் அல்லது ஓரோஜெனிக் ஃபோர்ஸஸ். பிளேட் டெக்டானிக்ஸில் மவுண்டெயின் பில்டிங் ஃபோர்ஸஸ் தான் நம்ம ஓரோஜெனிக் ஃபோர்ஸஸ். ஸோ அதே மாதிரி ஒரு ஓஷனிக் ரீஜன் எடுத்துக்கிறோம்னா ஓஷன் எடுத்துக்கிறோம், இன்னொன்று கான்டினென்டல் ரீஜன் எடுத்துக்கிறோம். அந்த கான்டினென்டல் ரீஜன்ஸில் யூ கேன் அப்சர்வ் தி பிரசன்ஸ் ஆஃப் மவுண்டைன். ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் அரேபியன் சீயும் வெஸ்டர்ன் காட்ஸும். ஓகேவா? ஸோ அப்போது ஓஷனில் கம்பேரிட்டிவ்லி டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும்? டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். கான்டினென்டல் ரீஜனில் ஒரே லேட்டிடியூடில் இருக்கக்கூடிய ஓஷனையும் கான்டினென்ட் எடுத்துட்டோம்னா ஓஷனில் டெம்பரேச்சர் குறைவாகவும் கான்டினென்ட்டில் டெம்பரேச்சர் கூடவும் இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் குறைவாக இருக்குதுன்னா ப்ரெஷர் வந்து கூட இருக்கும். இங்கே டெம்பரேச்சர் கூட இருக்குன்னா ப்ரெஷர் வந்து குறைவாக இருக்கும். மாய்ஸ்சர் கண்டென்ட்டு இங்கே கூட இருக்கும், இங்கே மாய்ஸ்சர் கண்டென்ட்டே இருக்காது. அப்போது ஒரு ஓஷனிக் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு ஏர் பார்சல் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷரை நோக்கி நகருமா? அதை தான் நம்ம வந்து விண்டுன்னு சீ ப்ரீஸ்ன்னு கூட சொல்லுவோமே. ஸோ அப்போது மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கக்கூடிய moisture content இருக்கக்கூடிய ஒரு air parcel when it is moving towards the continental region it carries moisture within themselves. அது moisture content தன்னோட கூட எடுத்துட்டு வருது. அப்ப இந்த moist air அல்லது moist wind towards continental regions, ஏன்னா இங்க low pressure இருக்கு, towards continental region நோக்கி வரப்போகும்போது அது மலையை கடந்து தான் போய் ஆகணும். மலையை உடைச்சிட்டு அதனால போக முடியாது. பட் மலைக்கு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? this moisture containing air needs to ascend above the slopes of the mountains. ஸ்லோப்ஸ்க்கு மேல ஏறி ஆகணும். ரைட்டா? இப்படி ஸ்லோப்ஸ்க்கு மேல ஏறக்கூடிய விண்ட் தான் என்ன சொல்லுவோம்? anabatic wind. Anabatic wind, rising wind along the slopes of a mountain. இப்படி ஏறக்கூடிய இந்த wind என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா மலைன்றது ஹைட்டா இருக்கிறதுனால மேலே ஏற 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 ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்? டெம்பரேச்சர் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்டு. டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆக அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் 10 கிராம் இருக்குதுன்னா மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இஸ் ஆல்சோ கெட்டிங் டிக்ரீஸ்டு. எப்போ அந்த 10 கிராம் மாய்ஸ்சர் கண்டென்ட் ரிட்டன்டிவ் கெப்பாசிட்டியாக டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ரீச்சஸ் 100%. தென் ஆட்டோமேட்டிக்கலி இட் ரிசல்ட்ஸ் இன் ரெயின்ஃபால். So, அப்போ இந்த windward side of a mountain experiences rainfall due to the process of condensation. On the other side, dry air descends downwards. கீழே இறங்கக்கூடிய விண்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? katabatic wind. இந்த சைடு என்னது? leeward side. அது ரெயின் ஷேடோ ரீஜியன்ஸ் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ வெஸ்டர்ன் காட்ஸுக்கு விண்ட்வர்ட் சைடு இருக்கக்கூடிய கேரளாவில் யூ கேன் அப்சர்வ் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். அதே ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய தமிழ்நாடுல வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் வெரி லோ ரெயின்ஃபால், அந்த ரெயின் ஷேடோ ரீஜனில் இருக்கிறதுனால. ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னாலே மலைகள் மூலியமாக, அதாவது மவுண்டெயின்ஸ் மூலியமாக கிரியேட் ஆகக்கூடிய ரெயின்ஃபாலை தான் நம்ம ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆஸ் வெல் அஸ் டெம்பரேட் சைக்ளோன்ஸ். ரெண்டுமே என்னது? ஒரு சென்டர் லோ ப்ரெஷர் ரீஜனை சுற்றி நடக்கக்கூடிய சர்க்குலர் மூமெண்ட்டை தான் நம்ம வந்து சைக்ளோன்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் எடுத்துக்கணும்னா இந்த லோ ப்ரெஷரை சுற்றி ஹை ப்ரெஷர் இருக்கும். So automatically wind tries to move towards the low pressure region. Any moving object will be deflected towards its right in the northern hemisphere by which force? Coriolis force. Okay va? அப்ப இந்த Coriolis force என்ன பண்ணும்? இந்த Coriolis force உடைய deflection pressure gradient force உடைய attraction will resulted in the form of circulatory movement of the wind. அப்ப இந்த circulatory movement of the wind is making the cyclone to ascend upwards. இது மேல ரைஸ் ஆயிட்டே இருக்கும்.
மேலே ரைஸ் ஆக இதுவே ஒரு ஓஷனிக் ரீஜனாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி திஸ் ரைசிங் ஏர் இஸ் டேக்கிங் மாய்ஸ்சர் வித் தெம்செல்ஸ். அப்போ அது கூட இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டை மேலே எடுத்துகிட்டு போக என்ன ஆக ஆரம்பிக்கும்? க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆக ஆரம்பிக்கும். இட் ரிசல்ட்ஸ் இன் ரெயின்ஃபால். அந்த ரெயின்ஃபாலை தான் we can call it as cyclonic rainfall. cyclonic rainfall. ஓகேவா? இதே ப்ராசஸ் தான் நமக்கு ஃப்ரான்டோஜெனசிஸ்லையும். அப்போ ஃப்ரான்டோஜெனசிஸ்ன்றது என்னது? ஒரு வார்ம் ஏரும் ஒரு கோல்டு ஏரும் மீட் ஆக போகும்போது அது வார்ம் ஃப்ராண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது கோல்டு ஃப்ராண்ட்டாக இருந்தாலும் சரி. வார்ம் ஃப்ராண்ட்னா என்னது? ஒரு ஸ்டேபிள் கோல்டு ஏரை நோக்கி மூவ் ஆகக்கூடிய வார்ம் ஏரு மீட் பண்ணக்கூடிய இடத்துல கிரியேட் ஆகிறது வார்ம் ஃப்ராண்ட். அதே கோல்டு ஃப்ராண்ட்னா ஒரு ஸ்டேபிள் வார்ம் ஏர் இருக்கக்கூடிய இடத்துல மூவிங் கோல்டு ஏர் வந்து அதனோட ரிசல்டண்ட்டாக அந்த இடத்துல ஃப்ராண்ட் கிரியேட் ஆனால் அது கோல்டு ஃப்ராண்ட். பட் இன் போத் த கேசஸ் விச் ஏர் வில் பி ரைசிங் அபவ்? வார்ம் ஏர் தான் மேலே ரைஸ் ஆகும். அதே மேரிடைம் ட்ராபிக்கல் வார்ம் ஏர் மாஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேரிடைம் ட்ராபிக்கல் வார்ம் ஏர் மாஸ்னா டெஃபினெட்லி அதில் என்ன இருக்கும்? மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் when it is rising above the colder air. ஏன் colder airக்கு மேலே தான் ரைஸ் ஆகணும்? colder air is more denser. டென்சிட்டி கூட, இது டென்சிட்டி குறைவு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக கோல்டர் ஏருக்கு மேலே வார்மரை ரைஸ் ஆக temperature is getting reduced, relative humidity reaches 100%, which results in frontal rainfall. இது வார்ம் ஃப்ராண்ட்லேயே இருக்கலாம், கோல்டு ஃப்ராண்ட்லேயே இருக்கலாம், அக்ளூடட் ஃப்ராண்ட்லேயே இருக்கலாம், அதனோட ரிசல்டண்ட்டாக ஜெனரேட் ஆகக்கூடிய டெம்பரேட் சைக்ளோன்ஸ்லையும் இருக்கலாம். ஸோ அப்போது ஏதோ ஒரு ஃபார்மில் மாய்ஸ்சர் கண்டென்ட்டை இருக்கக்கூடிய ஏரு when it is rising above, it reaches the condensation point or dew point. அதனோட ரிசல்டண்ட்டாக that will be fall in the form of rainfall. என்னென்ன டைப்பு? orographic rainfall, convectional rainfall, cyclonic rainfall and frontal rainfall. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு கண்டென்சேஷன் அண்டு ரெயின்ஃபாலை பற்றின ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ரைட்டா? ஸோ நமக்கு ஓவராலாக மாய்ஸ்சர் கண்டென்ட்ன்றது இருக்கணும். அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் தான் ஹியூமிடிட்டி. ஒரு யூனிட் வால்யூம் ஆஃப் ஏருக்குள்ளார ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் என்ன இருக்கோ அது அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. அந்த அப்சல்யூட் ஹியூமிடிட்டிக்கும் அந்த ஏர் காலத்தினால எவ்வளோ மேக்ஸிமம் மாய்ஸ்சரை ரிட்டன்டிவாக எடுத்துக்க முடியுமோ அதனுடைய ரேஷியோ தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எப்போ 100% ரீச் ஆகுதோ அப்போ அந்த ஏர் சேச்சுரேட்டட் ஏராக மாறும். அந்த சேச்சுரேட்டட் ஏராக மாறுறதுக்கு எந்த கண்டிஷன் உகந்ததாக இருக்கும்? ரிடக்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் தான் உகந்ததாக இருக்கும். அப்போ ரிடக்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் எப்போ நடக்கும்? ஏரு மேலே ரைஸ் ஆக. அப்போ அந்த ரிடக்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னால இந்த கண்டென்சேஷனோ அல்லது டியூ பாயிண்ட்டோ 0 டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது டியூவாகவோ ரெயின்ஃபால் ஆகவோ மாறும், ஃபாக் ஆகவோ மிஸ்டாகவோ மாறும். அதே 0 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா ஸ்னோஃபால் ஆகவோ ஃப்ராஸ்ட் ஆகவோ அல்லது ஸ்லீட் ஆகவோ ஹெயில் ஸ்டோன்ஸ் ஆகவோ மாறும். ஸோ இன் தி ஃபார்ம் ஆஃப் ப்ரிசிபிட்டேஷனாக அது 4 டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபாலாக நமக்கு கீழே விழுவுது. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அப்போ இதை அடிப்படையாக வச்சுட்டு we should have a proper understanding about condensation as well as rainfall. ஓகேவா? ஸோ இதோட இந்த செஷன் நமக்கு முடிவுக்கு வருது. ஸோ ஃபர்தராக வரக்கூடிய டாபிக்ஸை நம்ம அடுத்த செஷன்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.